புகழ்பெற்ற இந்த ஆற்காடு நகரத்தில் 450 ஆண்டுகள் மிகவும் பழமையான கோயில் இது. இந்த கோயில் ஆலயம் பல சிறப்பு மிக்கது. இதை நம்ம ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலிருந்தே இது நிர்மாணித்து அங்கே முன்னோர்கள் வழிபட்டார்கள். அது வழி வழியாக மூதாதையர்கள் வழிபட்டு இன்றைக்கி தலைமுறையில் நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா வேண்டும் வரம் தரும் அம்மன் முத்தாலம்மன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயம். நம்ம என்ன நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாவை தரிசிக்கிறோமோ, வேண்டிட்டு போகிறோமோ, அது 100% நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் இது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாலம்மன் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் அருள்பவள். திருமண தடை அதிகம், நிறைய பேர் திருமண தடை நீங்கணும்னு சொல்லிட்டு அம்பாவை வேண்டியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் திருமண தடை நீங்கி அம்பாவை வழிபட்டு போன 1 மாதம் 2 மாதத்துலேயே எங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிடுச்சு. அடுத்து கல்யாண கோலத்தோடு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தோடு குழந்தையோடு வராங்க. அந்த மாதிரி சிறப்பாக நடக்குது இந்த கோயில். சிறப்பு மிக்க கோயில் இது. இந்த கோயிலை பற்றி பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து அதிகமான பக்தர்கள், குறிப்பாக பார்க்கணுன்னா பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, பெரம்பூர், கொளத்தூர், திண்டிவனம், விக்கிரவாண்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறைய பேர் அவங்க குலதெய்வமாக இருக்காங்க. அதனால் நிறைய பேர் வழிபடுறாங்க. சித்திரை மாதம் வருடம் ஆண்டு திருவிழா சித்திரை மாதம் சிறப்பாக நடைபெறும். அது சமயம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அம்பாவை அலங்கரித்து வீதி உலா வரும். அம்பாள் வீதி உலா புஷ்ப பல்லக்கு வாகனத்தில் மிக பிரம்மாண்டமாக சிங்க வாகனத்தில் வீதி உலா வருவாங்க. பக்தர்களுக்கு அருள் பாலித்து வேண்டும் வரம் அருள்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்றுன்னு இருக்குது. சென்ற 12 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற கும்பாபிஷேகம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைய தலைமுறையில் இருக்கிற நாங்கள் இதை சீரும் சிறப்பமாக நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறாங்க. யார் அப்படின்னா நம்ம பக்தர்கள், உபயதாரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து மேலும் மேலும் இந்த கோயில் ஆலயத்தில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கு. வேண்டும் வரம் அருள்பவள் ஸ்ரீ முத்தாலம்மன். எல்லாரும் வணங்கி வழிபட்டு அம்பாளுடைய அருளை பெறுமாறு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா என்னோட தந்தை 14 வயசுலேருந்து இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய வழிமுறையாக நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இது ஆங்கிலேயர் காலத்திலேயே இந்த கோயில் நிர்மாணித்து அவங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே முன்னோர்கள் நிர்மாணித்து வழிபட்டுருக்காங்க. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 450 வருஷம் பழமையான கோவில் இது. இப்போ ஒரு கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை முழுசாக நாங்கள் புனரமைச்சு மக்கள் வழிபடக்கூடிய அளவில் சிறப்பாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷமும் இந்த 12 வருஷத்துக்கு இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆலய அர்ச்சகர், நிர்வாகி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது பி பாண்டியன், பி விநாயகம், ஜே மணிவண்ணன், ஆர் ரவி, ஆறுமுகம், பரணிக்குமார், அப்புறம் இதர நிர்வாகிகள் சங்கர், இந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் மகேந்திரன், அதனால் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆலயத்தை சிறப்பாக நடத்துகிற எங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க.